பேரும் வந்துட்டானுங்க. தெரியுது தெரியுது, என்னதான் பேசுறாங்கன்னு பாக்கலாம். ஏய், என்னடா அமைதியா இருக்க? நீ கோவமா இருக்கியா இல்ல வருத்தமா இருக்கியா வெறுப்பா இருக்கியா எனக்கு புரியலையே. நீ இப்போ என்ன நிலைமையிலடா இருக்க? நாங்க தப்பு பண்ணிட்டோம், ஒத்துக்கிறேன். ஆனா நீ நிஜமா எங்க மேல என்னவாடா இருக்க? எனக்கு புரியல, கொஞ்சம் சொல்லுடா. எங்க அண்ணன் பேசும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஃபீல் பண்ணாத. என்னதான் பேசுறாங்கன்னு பாப்போம், வெயிட் பண்ணு. பொண்டாட்டி சாரி பொண்டாட்டி, மன்னிச்சிடு பொண்டாட்டி, நான் தப்பு பண்ணிட்டேன், ஒத்துக்கிறேன். அதை தப்பு பத்தியுமே நான் பேச விரும்பல, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் பொண்டாட்டி. நீ எப்படி மறந்துட்டு வந்து அதே மாதிரி இருக்காது பொண்டாட்டி. அது தேவையில்லை பொண்டாட்டி, ப்ளீஸ். அதுமாதிரி அதை பத்தி ஞாபகப்படுத்த மாட்டேன், பேச மாட்டேன். நான் பண்ணதெல்லாம் முட்டாள்தனம் தான், மன்னிச்சிடு. இனிமேல் யார் அதை பத்தி பேசினாலும் அதை பத்தி கேட்க மாட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன்டி. ப்ளீஸ் டி, வேண்டாண்டி, நார்மலா பேசுறேன் கூட, அதை மறந்துடலாண்டி. ப்ளீஸ் டி, கெஞ்சுறேன்டி, கெஞ்சி கேட்கறேன்டி. அமைதியா இருக்காதுடி, அது என்னமோ பண்ணுதுடி, சொன்னா கேள்வி. ப்ளீஸ் டி, புரிஞ்சுக்கோடி, ப்ளீஸ் டி. ஃப்ரெண்ட பார்த்தா கொஞ்சம் பரிதாபமா இருக்கே, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டேன், பாவம். உங்க ஃப்ரெண்டு பாவம். இப்போ நான் சமாதானம் ஆனன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஃப்ரெண்ட் எடுப்பாரு பாருங்க அட்வான்டேஜ். அதை தடுப்பீங்களா நீங்க? சொல்லுங்க. அதான் யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாதேம்மா, அவனை தடுக்க எங்களால முடியாதுமா. இப்ப இப்படி இருக்கட்டும், கொஞ்ச நேரம் போட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே ஓகே. ஆனா அது என்னவோ சரிதான், இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கேடிங்க தான் போல. நான் கூட இவங்களை வேற மாதிரி யோசிச்சேன், ஆனா இப்ப எனக்கு தோணுது இவங்க கேடிங்களா இருப்பாங்களோன்ட்டு. நிஜமாவே சொல்றேன், ரெண்டு பேரும் பெரிய கேடிங்க தான். இப்ப இல்ல, அப்பவே. டேய் சாரிடா, பேசுடா, ப்ளீஸ்டா, கெஞ்சுறேன்டா. பொண்டாட்டி மன்னிச்சிடு ப்ளீஸ் டி. எவ்வளவு வேணா கெஞ்சுறேன்டி, பேசுடி, என்னை பாருடி, ப்ளீஸ் டி, என்னை பாருடி. இவரு அப்பாவி. இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியல, இப்ப ப்ரூஃப் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. யாரும் என் பக்கத்துலயே வர தவிர, என்கிட்ட பேசவும் தவிர. யார் பேசுறதும் எனக்கு பிடிக்கல, யாரும் என் பக்கத்துல வராதீங்க. எனக்கு அவங்க பக்கத்துல இருந்தாலே எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. இப்ப என்ன சொல்றீங்க? கிட்ட வராதீங்கன்னா அது பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க, இறங்குங்கன்னு. என் பக்கத்துல உட்காராதீங்க, இறங்குங்க. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இறங்குங்கன்னு. என்ன விளையாடுறீங்களா? பக்கத்துல உட்காராதீங்கன்னு தூக்கி மடியில வைக்கிறீங்க. நீங்க பாருங்களா, விடுறீங்களா என்ன? அவ்வளவுதான் சொல்லிட்டேன், விடுங்கன்னு. சரி, நான் எதுவுமே சொல்லல. இப்ப என்ன சொல்றீங்க அண்ணி? சொல்லுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். நோ சொன்னா இங்க எனக்கு இதுதான் நடக்குது. அப்ப ரொம்ப கஷ்டம்தான். இப்ப தெரியுதா எனக்கே உங்க ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொல்றேன்னு? சப்போர்ட் உனக்கு தான்டா. அது போதும், அது இருந்தா இவங்கள வச்சு செஞ்சிருவேன். அடி பொண்டாட்டி, நம்ம ரூமுக்கு போலாம். இனிமேல் இதுதான் என் ரூம், அதனால நான் யார் ரூமுக்கும் வர தயாரா இல்ல. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், நம்ம ரூமுக்கு போகலாம் வான்னு. அதெல்லாம் முடியாது, நான் யார் ரூமுக்கும் வர தயாரா இல்ல. இனிமேல் இதுதான் என் ரூம். நான் கையில கேட்டேன், கையில அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால இதுதான் என் ரூம். நீங்க எனக்கு ஷேர் பண்ண பெர்மிஷன் தந்துட்டீங்க தானே கையல்? இல்ல, முடியாது சொல்லுடி. இதெல்லாம் சொல்ல முடியாது, அவங்க கேட்டாங்க, நான் உங்களுக்கு தர தயாரா இருக்கேன், அவ்வளவுதான். அவன் பாவம்டி. அப்போ உன் தங்கச்சி பாவம் இல்லையாடா? அவளும் பாவம் தாண்டி, இருந்தாலும் அவன் கிட்ட போன அவன் சமாதானம் ஆயிடுவாடி. புரிஞ்சுக்கோடி, வேண்டாம் முடியாது சொல்றி. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நான் ஓகே தான் சொல்லுவேன். நீ என்ன பண்ணிக்க போறா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க தாராளமா என் கூட தங்கிக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தங்கிக்கலாம். கயிறு ஏன் கையில் இப்படி பண்ற? அவங்க ரூம் கேட்டாங்க, நான் ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டு தப்ப என்ன இருக்கட்டும், கேட்கும் போது நான் சொல்ல முடியும். எதுக்கு ரெண்டு பேரும் அவங்கள திட்டுறீங்க? எனக்கு புரியல. ஏன் அவங்க எனக்கு ரூம் தரக்கூடாதா? எனக்கு புரியல. ரூம்ல இருக்கக்கூடாதா இல்ல இந்த வீட்லயே இருக்கக்கூடாதா? சொல்லுங்க. இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னா சொல்லிடுங்க, நான் ஏதாவது ஹோட்டல் பார்த்துட்டு போய்க்கிறேன். டேய், ஏன்டா அப்படி சொல்ற? நாங்க அப்படி சொன்னோமா உன்னை இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு? ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற நீ? இப்ப இது என் வீடுன்னா நான் பிடிச்ச இடத்துல தங்கணும்ல. எனக்கு பிடிச்ச இடத்துல தங்கவே இங்க பெர்மிஷன் இல்ல, அப்புறம் எப்படி இது என் வீடாவும்? எனக்கு புரியல. எனக்கு பிடிச்சவங்க கூட பிடிச்ச இடத்துல தங்கக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என் வீடு இல்லைன்னு தானே அர்த்தம். புடிச்ச ரூம்ல தங்குற உரிமை கூட எனக்கு இந்த வீட்டுல நீங்க தர மாட்டீங்க, அப்புறம் எப்படி இது என் வீடாகும்? அப்புறம் நான் ஏன் இங்க இருக்கணும்னு கேக்குறேன். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சிவாக்கு இங்க இருக்கிற ஒரு ஃப்ரீடம் கூட எனக்கு இங்க கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. பொண்டாட்டி ஏன் இப்படி சொல்ற? அப்படிலாம் சொல்லாத. ஆமா, அதான் உண்மை. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவ நினைச்ச நேரத்துக்கு வரா, நினைச்ச இடத்துக்கு போறா, அவளுக்கு பிடிச்சத செய்யறா, பிடிக்காதத அவ செய்யல. புரியுதா? அவளுக்கு பிடிச்சவங்க கூட போறா, பிடிச்ச விஷயத்த பண்றா. அவளால நிறைய பண்ண முடியுது, செய்ய முடியுது. ஆனா அதே வீட்டுல அவ கூட இருக்க என்னால ஒரு விஷயமும் பண்ண முடியல. ஏன் ஒரு ரூம் கூட எனக்கு பிடிச்ச மாதிரி தங்க முடியல, புரிஞ்சுக்கோங்க. அப்படிலாம் சொல்லாத. வேற நான் எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்டு உடனே நீங்க சரி சொல்லிருக்கீங்க.
அது சின்னதோ பெருசோ நீங்க 2 பேரும் அதை பேசி டிஸ்கஸ் பண்ணி லட்சம் கேள்வி கேட்டு அதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணி அப்ப கூட 2 பேரும் உடனே கன்வின்ஸ் ஆயிருப்பீங்க, ஆயிருக்க மாட்டீங்க. ஒருத்தர் தான் ஆவீங்க. அந்த ஒருத்தரை வச்சு நான் இன்னொருத்தரை திருப்பி கன்வின்ஸ் பண்ணணும், திருப்பி நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும். அந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு 1,00,000 எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாதான் நீங்க அதுக்கு ஓகேவா இல்லையான்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க நீங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க என்ன. உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு நான் ஓகேவாங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, எனக்கு புரியல. என்ன நீங்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றீங்க, நான் சின்ன குழந்தை இல்ல, புரியுதா? இனிமேலாவது தயவு செய்து மாறுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஒரு பிடிச்ச விஷயத்த என்ன செய்ய விடுங்க, சும்மா லட்சம் கேள்வி கேட்டு என்ன இரிட்டேட் பண்ணாதீங்க. 2 பேரும் நான் அந்த அளவுக்கு டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்றீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னடி பொண்டாட்டி என்ன டார்ச்சர்னு சொல்ற? வேற என்ன சொல்றது உங்க 2 பேரும் வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதை விட எனக்கு பெரிய வார்த்தை தெரியல. தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேணா அந்த பெரிய வார்த்தையை நான் சொல்றேன். ஒரு ரூமுக்கு நான் எவ்வளவு கெஞ்சிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா? அப்ப உங்களை வேற எப்படி சொல்ல முடியும்? டார்ச்சர் தான் சொல்ல முடியும். பொண்டாட்டி நான் குடும்பக்காரனா இல்லடி, எனக்கு குடும்பக்காரன் சொல்லாதடி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ப்ளீஸ் டி, கெஞ்சி கேட்கறேன், எனக்கு குடும்பக்காரன் மட்டும் சொல்லாதடி ப்ளீஸ் டி. டேய், இது வரைக்கும் நீ கேட்டு நான் நோ சொல்லியிருக்கேன்டா. உனக்கு முடியாதுன்ற விஷயமே நான் சொன்னதில்ல. தயவுசெய்து நீ இப்படிலாம் ஃபீல் பண்ணாதடா. நாங்க 2 பேரும் டார்ச்சர் பண்ணலடா, புரிஞ்சுக்கோடா. அண்ணி, உங்க 2 பேரும் கெஞ்சுறது பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. உண்மையை சொல்லிடவா? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் வேண்டாம், இன்னும் எவ்வளவு தூரம் போறாங்கன்னு பாக்கலாம். தயவு செஞ்சு ப்ளீஸ் சொல்லிடாத. இப்ப நான் இந்த ரூம்ல இருக்கணும்னு, ஆனா நீ அவங்கள திட்டினதானே, அவங்கள இந்த ரூம்ல என்ன தங்க வைக்க கூடாதுன்னு சொன்னல, ஏன் அப்படி சொன்ன? இப்ப சொல்லு, அதுக்கு பதில் சொல்லு. அது வந்து அது அது எப்படி சொல்றது, அது அப்படி இல்லடா. அவன் ஃபீல் பண்ணுவான்னு யோசிச்சேன்டா, அதனாலதான்டா சொன்னேன். மத்தபடி வேற எந்த எண்ணமும் இல்லடா. ப்ளீஸ்டா, புரிஞ்சுக்கோடா. அததான் நானும் சொன்னேன், உங்களுக்கு என் மேல பாசம் இல்லை. ஏன்னா உனக்கு உன் ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணிடக்கூடாது. நான் ஃபீல் பண்ணா என்ன, நான் எக்கேடு போனா என்ன, உனக்கு உன் ஃப்ரெண்டு வருத்தப்படக்கூடாது, உன் ஃப்ரெண்டு சந்தோஷமா இருக்கணும். அதனாலதான் சொன்னேன், நீங்க என்ன டார்ச்சர் பண்றீங்க, புரியுதா? பொண்டாட்டி ப்ளீஸ் டி, இனிமேல் நான் டார்ச்சர் பண்றது மட்டும் சொல்லாதடி. இனிமேல் நான் அப்படி பண்ணலடி, அப்படி பண்ற மாதிரி தோணுச்சுன்னா இனிமேல் நான் அதை பண்ண மாட்டேன். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். உனக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்கேயே தங்கு, எங்க இருக்கணுமோ அங்கேயே இரு. நான் உனக்கு ரூமுக்கு வாங்க எதுவுமே கூட மாட்டேன். உனக்கு பிடிச்ச ரூமுக்கு வாங்க, பிடிக்கலையா எந்த ரூம்ல இருக்கியோ அங்க இருந்துக்கோ ப்ளீஸ். உனக்கு செமினாருக்கு போக இஷ்டம் இருந்தா போ, பிடிக்கலையா போகாத. செமினார் கூட்டு போய் விட சொன்னா விடுறேன், இல்ல நான் விடக்கூடாதுன்னு நினைச்சேன்னா நான் விடல. உனக்கு எதனா சுத்தி பார்க்கணும்னா சொல்லி கூட்டு போறேன், இல்ல என் கூட போக பிடிக்கல, உனக்கு யார் கூட போக பிடிக்குதோ போ. நான் உனக்கு டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. உனக்கு பிடிச்சா எப்பனா வந்து என்னை பார்த்து பேசு, இல்ல அட்லீஸ்ட் உங்க தூரத்துல இருந்து பார்க்க பெர்மிஷன் மட்டும் கொடு ப்ளீஸ். மற்றபடி நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், எதுவுமே கம்பல் பண்ண மாட்டேன், எதுவுமே தடுக்க மாட்டேன் ப்ளீஸ். இந்த வீட்டை விட்டு மட்டும் போகாது ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி. புரிஞ்சு போய் போட்டாட்டி நான் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன். புரிஞ்சாட்டி கெஞ்சி கேட்கணும் போட்டாட்டி ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி. கெஞ்சி கேட்கறேன்டி. இந்த வீட்டுல நீ கோவமாவோ வருத்தமாவோ மட்டும் இருக்காது, நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கும், நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் மொத்தம் தாண்டி ஆசை ப்ளீஸ் டி. இந்த வீட்டுல நீ கோவமாவோ வருத்தமாவோ விருப்பமாவோ மட்டும் இருந்துடாது ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆமாண்டா, நான் அவளை நிஜமா திட்ட மாட்டேன், அவங்க கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். ப்ளீஸ், நீ இந்த ரூம்லயே இருந்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் போய் அவன் கூட படுத்துக்கிறேன், நீ இந்த ரூம்லயே இருந்துக்கோ. நான் உன்னை எதுவுமே சொல்லலை. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யல. நான் தடுக்கவும் மாட்டேன், கேள்வியும் கேட்க மாட்டேன். ப்ளீஸ்டா, இந்த வீட்டை விட்டு போறேன்னு மட்டும் யோசிக்காதடா. ஒரே நிமிஷம், எனக்கு ஒரு சந்தேகம். நடுவில் இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்களே, நீங்க போய் அவர் கூட தூங்கிக்கிறீங்களா? அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? உங்களோட பிளேஸை எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்றதா சொல்ல வரீங்களா? எனக்கு புரியல. கையில் கூட நான் படுத்தா உங்க பிளேஸ் சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி எப்படி வரும்? இது என்ன கதை, எனக்கு புரியல. என்ன அண்ணி, எங்க அண்ணன் மாட்டிக்கிட்டான் போல. யாரு? உங்க அண்ணன் எப்படி மாட்டுவான் பாரு. அவன் சரியான கேடி, எப்படி சமாளிக்கிறான்னு மட்டும் பாரு. அடா, மாட்டிக்கிட்டியா? இப்ப எப்படி சமாளிப்போம் தங்கச்சிய? நான் அப்படி சொல்லலடா. அவன் ஃபீல் பண்ணுவான்ல, அதனால அவன் தனியா இருப்பான், அதனால நான் அவன் கூட போய் படுத்துக்கிறேன், நீ அவனை பத்தி யோசிக்காத, நான் அவன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்ல வந்தேன்டா. எப்படி ஆளை பாத்தியா, எப்படி சமாளிச்சான் பாத்தியா? நிஜமாவே சொல்றேன், என் அண்ணன் இவ்வளவு ஃப்ராடா இருப்பான் நான் யோசிச்சதே இல்லை. உண்மையிலேயே உங்க சப்போர்ட் நிச்சயமாவே எனக்கு தேவைப்படுது. இவனுங்க வேற மாதிரி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நானு. இவங்க 2 பேருமே கொஞ்சம் கேடியா இருக்காங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. மண்டா, ஆமா, இனிமேல் நாம 2 பேரும் ஒரு டீமா இருந்துதா இவங்கள சமாளிக்க முடியும். அது நீங்க எப்படின்னா போய்க்கோங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா பெட்ரூம்ல தூங்குங்க, ஹால்ல தூங்குங்க, ரோட்ல தூங்குங்க, கார்ல தூங்குங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, அது என் பிரச்சனையும் இல்லை. நீங்க எப்படின்னா போங்க. நீங்களாச்சு அது உங்க ஃப்ரெண்டாச்சு, நீங்க 2 பேரும் எப்படின்னா பேசி எப்படின்னா முடிவு எடுத்துக்கோங்க. அதுல நான் தலையிடவே விரும்பல. இங்கதான் இருக்க போறேன், இந்த ரூம்ல மட்டும்தான் இருக்க போறேன். இந்த ரூமை தாண்டி எனக்கு யார் ரூமுக்கோ வரணும்ன்ற அவசியம் இல்ல.
உங்க 2 பேர் கூட நான் பேசவும் தயாரா இல்ல, உங்களை பார்க்கவும் தயாரா இல்ல. எனக்கு என்ன வேணுமோ அதை நான் கையில் கிட்ட கேட்டுக்க எனக்கு அவங்க செய்வாங்க. போதுமா? கையில எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல? என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன்டா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன்னை பிக்கப் ட்ராப் கூட நான் பண்றேன். உனக்கு செமினார் கூட்டு போய் விட்டுட்டு கூட்டு வர்றது கூட நான் பண்ண தயாரா இருக்கேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகேவா? எனக்கு கையில் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு உங்க ஹெல்ப்பும் தேவையில்ல, உங்க கருணையும் தேவையில்ல. அதை விட உங்க லவ் தேவையே இல்ல. போதுமா? அதனால நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். இப்போ நீங்க 2 பேரும் உங்க ரூமுக்கு கிளம்பலாம். எனக்கு உங்க 2 பேரையும் சுத்தமா பார்க்கவே பிடிக்கல. கிளம்புங்க. பொண்டாட்டி பிடிக்கல, லவ் பண்ணதுமா சொல்லாதடி ப்ளீஸ். ஏன் இப்படி சொல்றது? அது என்னவோ பண்ணுதுடி. ஏன் என்ன பிடிக்கல சொல்ற? சொல்லாத ப்ளீஸ் ப்ளீஸ். அண்ணி விட்டா என் புருஷன் அழுதுருவாரு போல இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கும் அவனை பார்க்க கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? இப்போ உண்மையை சொல்லிடுவேன். ஆனா சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவர் என்ன ரியாக்ஷன் கொடுப்பாருன்னு நினைச்சா பயமா இருக்கே. அவர் என்ன பண்ணுவாருன்னே தெரியலையே. பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். என்னவா இருந்தாலும் நிறுத்திடலாமா? எனக்கே பரிதாபமா இருக்கு. அப்ப நிறுத்திடலாமா? சரி நிறுத்திடலாம். அங்க prank பண்ணோம். என்னது பிராங்கா? அடி பொண்டாட்டி, நீ கோவமா இருக்கியா வருத்தமா இருக்கியான்னு தெரியாம குழம்பி போய் அழற ஸ்டேஜ்ல கெஞ்சிட்டு இருக்க. அசால்ட்டா பிராங்க் பண்ண நான் சொல்றேன் உன்னை. பாருங்க, என் பெர்மிஷன் இல்லாம என்ன தொட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பிராங்குக்கு முன்னாடி. பிராங்க் பண்ணிட்டீங்கல்ல, அதெல்லாம் செல்லாது. அடிச்சிடுவேன். அமைதியா இருந்துருங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டு. என்னடா அது, நம்ம தங்கச்சி வருத்தப்பட்டுட்டு உள்ள வந்தாலே அவ வருத்தமா இருக்காளா சோகமா இருக்காளா என்ன பண்றான்னு தெரியாம வெளியே குழம்பி தவிச்சு டென்ஷன் ஆகி உள்ள வந்தா, எங்களை வச்சு செஞ்சுட்டு அதுக்கு பேர் பிராங்க்னு வேற சொல்றியா? உன்னை என்ன பண்ண தெரியாது உங்க 2 பேரையும். 8 வருஷமா நீங்க 2 பேரும் என்ன வச்சு செஞ்சீங்கல்ல, அதுக்கு உங்க 2 பேருக்கும் இந்த பிராங்க் தேவைதான். பொண்டாட்டி நிஜமா என் மேல கோவம் இல்லதானே உனக்கு? எனக்கு நிஜமாவே உங்க 2 பேர் மேலே எந்த கோவமும் இல்ல, வருத்தமும் இல்ல, வெறுப்பும் இல்ல. போதுமா? எனக்கு கையில எல்லாம் புரிய வச்சுட்டாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் தெளிஞ்சிட்டேன். அதனால எனக்கு அதுக்கப்புறம் நிஜமா வருத்தம் இல்லை. நாங்க நார்மலா தான் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு நீங்க வந்த உடனே உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு உங்க கூட எப்படி நார்மல் கான்வர்சேஷன் நடத்துறதுன்னு எனக்கு ஒரு குழப்பமா வந்துடுச்சு. சரி என்ன பண்றதுன்னு தெரியாம சரி வந்துட்டீங்க, உங்களை கொஞ்சம் வச்சு செய்யலாமேன்னு யோசிச்சேன். அவ்வளவுதான். உங்களை வச்சு ஓட்டுறதுக்கு எனக்கு லைட்டா கொஞ்சம் கையில் ஹெல்ப் பண்ணாங்க. அவ்வளவுதான். அதனால உங்களை கொஞ்சம் வச்சு செஞ்சேன். இல்ல ஃப்ரெண்ட்ரி, நீ ஒருத்தி எங்களை வச்சு செஞ்சுட்டு இருக்கா, கூட கம்பெனி கொடுத்துட்டு இருக்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம. என்ன பண்ணிட்டோம்? நீங்க அவளுக்கு ரொம்ப பண்ணிட்டீங்க, அதுக்கு அவ கொஞ்சம் ரிவென்ஸ் கேட்டா, அதனால நான் ஹெல்ப் பண்ணேன். அவ்வளவுதான். இவங்க 2 பேரையும் துரத்தி துரத்தி அடிக்கணும். இருங்களும் உங்க 2 பேருக்கும் இருக்கு. நியாயமா உங்க 2 பேர் மேலயும் நான் சமாதானம் ஆகக்கூடாது. போனா போட்டுன்னு சமாதானம் ஆயிருக்கேன். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா பழையபடி நான் கோவமாயிடுவேன். எப்படி வசதி? வேண்டாம் பொண்டாட்டி, வேண்டவே வேண்டாம். நீ கும்பல வேணாம், அழுவ வேணாம், கோச்சுக்கோ வேணாம். எவ்வளவு வேணா என்ன பிராங்க் பண்ணி எவ்வளவு வேணா எங்களை கலாய்ச்சி நீ சந்தோஷமா இருந்தீங்களே எங்களுக்கு போதும். அதனால நாங்க நீ எவ்வளவு பிராங்க் பண்ணாலும் தாங்கிக்க ரெடியா இருக்கும். போதுமா? நீ தயவு செஞ்சு அழ மட்டும் செஞ்சிடாத. ஆமாடி செல்லக்குட்டி, ஆமா தயவு செஞ்சு நீ கோவம் மட்டும் படாத. நீ எங்களை இழுத்து போட்டு கூட அடி நாங்க வாங்கிக்கிறோம். ஆனா தயவு செஞ்சு நீ கோவமோ வருத்தமோ அழுக மட்டும் பண்ணாத. நீ எவ்வளவு பிராங்க் வேணா பண்ணி நாங்க தாங்கிக்கிறோம். இல்ல அடி எவ்வளவு அடி வேணா அடி, நான் இழுத்து போட்டு அடி நான் வாங்கிக்கிறேன். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு நீ ஃபீல் மட்டும் பண்ணிடாத. ஓகே ஓகே, இந்த அளவுக்கு பயம் இருந்தா போதும். இதை அப்படியே மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும். சரி, இப்போதான் உனக்கு கோவம் போச்சு இல்ல, வா நம்ம ரூம் போலாம். பிச்சிடுவேன் பிச்சி. நான் இங்க தான் தூங்க போறேன். நீங்க ரூம் போங்க. போங்க. கோவம் இல்லைன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி, அப்புறம் ஏன் பொண்டாட்டி? வா நம்ம ரூம் போய் நம்ம தூங்கலாம், வா. அதெல்லாம் முடியாது. நான் இங்கதான் தூங்க போறேன். நீங்க உங்க ரூம்ல போய் தூங்குங்க. போங்க. நீங்க போய் உங்க ரூம்ல தூங்குங்கன்ட்டு. அப்படி உங்களுக்கு தனியா தூங்க பிடிக்கலன்னா யார வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க. யார வேணாலும் உங்க துணைக்கு, என்ன தவிர. புரிஞ்சுதா? பொண்டாட்டி அடி வாங்கிடுவா, ஒழுங்கா வான்னு. அதெல்லாம் முடியாது. நான் இங்கதான் தூங்க போறேன். நான் இங்கதான் தூங்குவேன். சரி, அப்ப நானும் என் தங்கச்சி கூட தூங்கிக்கிறேன். என்ன கோரஸா? அடி வாங்கிடுவேன். ஒழுங்கா போய் நீ வீரா கொடுத்தவங்க போ. புரியல. இந்த நாங்களும்ட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து சொல்றதுக்கான அர்த்தம் எனக்கு புரியல. என்ன விஷயம் அது? நான் என் தங்கச்சியோட தூங்க போறேன். அப்புறம் நான் என் பொண்டாட்டியோட தூங்க போறேன். சரி, அப்ப கையில் யார் கூட தூங்குவாங்க? அவன் நம்ம கூட தூங்கட்டும், அவ்வளவுதான். நான் சொல்லல. இவங்க 2 பேரும் சரியான வீணா போன சூனா பானானுங்கன்னு, இவங்க இப்படிதான் டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், கோவமாவே இருந்துடுறேன், என்ன விட்டுருங்கன்ட்டு. நீங்க தான் பாவம் பாவம்னு சொன்னீங்க. பாத்தீங்களா?
நீ சொன்னது கரெக்டா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். மன்னிச்சிருடா. நீ ஒரு வாரம் என்ன கஷ்டப்பட்ட இந்த 10 நாள் எனக்கு புரிஞ்சிடுச்சு. சாரிடா. டீ ஒரு வாரம் நீ எவ்வளவு கஷ்டமாடி பட்ட. ஆமா, வேற என்ன பட்டேன்? கஷ்டம் தான் பட்டேன். ப்ளீஸ், நான் இங்க தூங்கிக்கிறேன். நீங்க 2 பேரும் அங்க போய் தூங்குங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நாங்க 2 பேரும் இங்க தூங்குறோம். நீங்க 2 பேரும் அங்க தூங்குங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? போங்க. பொண்டாட்டி அதெல்லாம் முடியாது. நான் உன் கூட தான் தூங்குவேன், உன் கூட தான் தூங்குவேன், அவ்வளவுதான். அதெல்லாம் முடியாது பொண்டாட்டி. ஒண்ணு நீ நம்ம ரூமுக்கு வா, இல்ல நீ எங்க தூங்குறியோ அங்கதான் நான் தூங்குவேன், அவ்வளவுதான். நான் சொல்லிட்டேன். நம்ம ரூமுக்கு வரியா, இல்லன்னா நீ எங்க இருக்கியோ அங்க நான் இருப்பேன். நம்ம ஒண்ணா இங்கே தூங்கலாம், அவ்வளவுதான். நான் என் தங்கச்சி என் மாப்பிள்ளை எங்க தூங்குறாங்க அங்கதான் அவங்க கூட தூங்குவேன், அவ்வளவுதான். சரி கையில், இவங்க சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு புரிஞ்சிடுச்சு. சரி, நாங்க 3 பேர் இங்க படுத்துக்கிறோம். நீங்க போய் அந்த ரூம்ல படுத்துக்கிறீங்களா? சூப்பரு. கண்டினியூ. நடத்துமா நடத்து. டீ இந்த நிலைமையில கூட அண்ணனை ஓட்டுவியாடி? நிலைமையிலும் அவனை நான் வச்சுதான் செய்வேன். போதுமா? அச்சோ, என்ன அச்சச்சோ? நம்ம 3 பேர் மட்டும் ஒண்ணா இருந்துட்டு ஒருத்தவங்க ஒதுக்கி வைக்கலாமா? தப்பு இல்ல. அவங்களே தனியா அனுப்புறோம். அவங்களே இங்கே தூங்கட்டும். அவங்களை ஒதுக்கி வச்சு அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அவங்க அதெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க. நீ ரொம்ப கவலைப்படாத. அவங்க ஏன் ஃபீல் பண்ண போறாங்க? நீங்க ஃபீல் பண்றீங்க கையில், நீங்க போயிடுவீங்க தானே? முடியாது, சொல்லுடி. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் போய் அங்க தூங்கிக்கிறேன். நீங்க 3 பேர் இங்க தூங்குங்க. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் எங்க படுத்தாலும் தூங்கிடுவேன். பாத்தியா, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா? அவங்க போயிடுவாங்க. நீ டென்ஷன் ஆக வேண்டாம், பதற வேண்டாம். போதுமா? டேய் மாப்பிள்ள, ஹெல்ப் பண்றேன். என் பொண்டாட்டி என் கூட தான் இருக்கணும். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுடா. இது நியாயமாடா? உன் தங்கச்சிக்கிட்டே எனக்கு கூத்துட்ற பத்தியா? பொண்டாட்டி பாவண்டி கையில் நம்ம கூடவே இருக்கட்டும். ஏன்டி அவளை அனுப்புற? ஓ, அப்படி. சரி, அப்ப கையில் இங்க இருக்கட்டும். நான் நம்ம ரூமுக்கு போறேன். நீங்க 3 பேர் இங்க தூங்குங்க. ஓகேவா? சாரிடா மச்சான், என்னால முடியாது. கையிலே போட்டோம். வேண்டாம், கையிலே போட்டோம். நாம இங்க இருந்துக்கலாம். இங்க 2 பேர் இவ்ளோ ஃபன் பண்ணுவானுங்களா? இவ்ளோ காமெடியா பண்ணுவானுங்களா? இவங்க 2 பேரும் இப்படி பேசி கலாச்சி குறும்புத்தனம் பண்ணி நீங்க பார்த்தது இல்லையா? 2 பேரும் எப்ப பார்த்தாலும் ஒருன்னு இருப்பானுங்க, இல்ல அமைதியா இருப்பானுங்க, இல்ல ஒர்க் பத்தியே பேசிட்டு இருப்பானுங்க, இல்ல உன்னை பத்தி ஃபேமிலி பத்தி அந்த மாதிரி பேசுவாங்களே தவிர ஒரு சிரிச்சியோ ஃபன் பண்ணியோ காமெடி பண்ணியோ அப்படிலாம் பார்த்ததே இல்லை. மாப்பிள்ளையும் மச்சானும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. என்ன கதையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நாங்க போக மாட்டோம். என்ன சொல்றீங்க? 2 பேரும் செம சேட்டை. சின்ன வயசுல என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாங்க தெரியுமா? என்ன உண்டுலன்னு பண்ணி கொடுமைப்படுத்துவானுங்க. 2 பேருமே என்ன ஒரு டாய் மாதிரி ட்ரீட் பண்ணி அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவானுங்க. ஈஸாவே சொல்றேன், அவனுக்கு இவ்வளவு ஜாலி டைப்னு எனக்கு தெரியவே தெரியாது. சரி, இனிமேல் தெரிய வச்சிடுறேன், பாருங்க. இவங்களை இப்படி பார்க்க பிடிச்சிருக்கு. இவங்களை இது மாதிரி தெரிஞ்சுக்க எனக்குமே ஆசையா இருக்கு. மேல் நிறைய தெரிஞ்சுக்கலாம் நாம. ஓகேவா? ஓகே. சரி, 2 பேரும் இங்கே இருந்து தொலைங்க. போதுமா? தேங்க்ஸ் டீச்சர் குட்டி, இது போதும். நம்ம ஒண்ணா தூங்கலாமா? யார்கிட்ட பேசுற? செல்ல தங்கச்சி கிட்டதான். என் அண்ணனோட பார்வை என்கிட்ட இல்லவே இல்லையே. ஏய், நீ சும்மா நான் உன்னை பார்த்தாண்டா சொல்றேன். சரி, நம்பிட்டேன். விடுங்க, தயவு செய்து விடுங்க. சரி, வாடி படுத்து படுக்கலாம் வா. பிச்சிடும் பிச்சு. நீங்க போய் படுங்க. எங்களுக்கு எப்ப தூக்கம் வருதோ அப்ப வந்து நாங்க படுத்துப்போம். எங்களுக்கு எந்த இடத்துல தோணுதோ நீங்க போய் படுங்க. ஆடி கொண்டு ஒண்ணு. நீ படுமா, உன் பக்கத்துல வந்து நான் அப்புறம் படுத்துக்கிறேன். நீ போய் படுப்போம். தானே படுப்ப? பக்கத்துல தான் படுப்பேன். போதுமா? ஓகே, குட் நைட். போய் தூங்கு. குட் நைட். செல்ல குட்டி, வெற்றி பொண்டாட்டி. குட் நைட். போய் தூங்குங்க. அப்புறம் அது வந்து இங்க தூங்குறீங்களா இல்ல அங்க போய் தூங்க போறீங்களா? நான் தூங்கிட்டேன்.